கேள்வி 1. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி குடியரசுத் தலைவருக்கு அவசரச் சட்டம் பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? ஏ. விதி 123. பி. விதி 356. சி. விதி 72. டி. விதி 368. விடை. விதி 123. விளக்கம். இந்திய அரசியலமைப்பின் 123வது விதி குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றம் கூடாத நேரத்தில் அவசரச் சட்டம் பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது. கேள்வி 2. சங்க காலத்தில் முல்லை நிலத்தின் முக்கிய தொழில் என்னவாக இருந்தது? ஏ. வேளாண்மை. பி. மீன்பிடித்தல். சி. கால்நடை வளர்ப்பு. டி. வணிகம். விடை. கால்நடை வளர்ப்பு. விளக்கம். சங்க காலத்தில் முல்லை நிலத்தின் முக்கிய தொழில் கால்நடை வளர்ப்பு மற்றும் புல் மேய்த்தல் ஆகும். கேள்வி 3. தாமிரபரணி ஆறு எந்த மாநிலத்தில் உற்பத்தியாகிறது? ஏ. கேரளா. பி. கர்நாடகா. சி. ஆந்திர பிரதேசம். டி. தமிழ்நாடு. விடை. தமிழ்நாடு. விளக்கம். தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது. கேள்வி 4. மனித உடலில் இரத்த உறைதலுக்கு உதவும் வைட்டமின் எது? ஏ. வைட்டமின் ஏ. பி. வைட்டமின் பி. சி. வைட்டமின் சி. டி. வைட்டமின் கே. விடை. வைட்டமின் கே. விளக்கம். வைட்டமின் கே இரத்த உறைதலுக்கு முக்கியமானது. கேள்வி 5. 2023ஆம் ஆண்டுக்கான டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஏ. சிவசங்கரி. பி. வளர்மதி. சி. முகமது சலீம். டி. கலைஞர் முயு கருணாநிதி. விடை. வளர்மதி. விளக்கம். சந்திரயான் 3 திட்டத்தில் முக்கிய பங்காற்றிய விஞ்ஞானி பி. வளர்மதிக்கு 2023ஆம் ஆண்டிற்கான டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது. அவர் காலமான பின் இந்த விருது அறிவிக்கப்பட்டது.